பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது. இதற்கு நீங்கள் சாட்சிகள். அன்று சீடர்களை நோக்கி சொன்ன ஆண்டவர் இன்று நம்மை நோக்கி, எல்லோரும் பாவ மன்னிப்பு பெற்று மனம் மாற நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருக்கின்றீர்கள் என்கின்றார். பேதுருவையும் யோவானையும் தலைமை சங்கத்தினர் இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கண்டித்த போது, திருத்தூதர்கள் பணி 4ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில், அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று சொன்னது போல, கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் மற்றும் வானத்தின் கீழ் மனிதரிடையே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரமே நாம் மீட்பு பெற முடியும் என்பதை சொல்வோம். மத்தேயு 5ஆவது அதிகாரம் 16வது வசனத்தில், இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று சொன்ன இந்த வசனத்தின்படி நம்மை காண்கின்றவர்கள் நம் விண்ணக தந்தையை போற்றி புகழுமாறு நம்முடைய நற்கிரியைகளால் நாம் மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றி இயேசுவின் சாட்சியான பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமேன்.